रेडियो उड़ान के अपडेट्स लेने के लिए इस चैनल को सब्सक्राइब कीजिए और इस वीडियो को ज्यादा से ज्यादा लाइक कीजिए और शेयर कीजिए। फॉर मोर इन्फो लॉग ऑन टू www.radioudan.com। மாற்றத்தை கொண்டு வர நாம் ஒன்று கூடி செயல்படுவோம். ஸ்பெக்ட்ரம் அவேர்னஸ் ப்ராஜெக்ட் இந்த வருஷம் கம்மிங் டுகெதர் என்ற தீம்ல ஸ்பெக்ட்ரம்ல உள்ள குழந்தைங்க மற்றும் இளைஞர் குடும்பங்கள்ல மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் குடும்பங்கள்ல ஆதரிப்பதுல சமூகத்துல பங்கு என்ன அப்படின்ற விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கு கூட்டு முயற்சி எடுத்திருக்கோம். பரந்த நேர சென்றடைய இன்னைக்கு ரேடியோ ஊடானோட பார்ட்னர்ஷிப்போட இந்த இது தாய்மொழிகளில் பெற்றோர்கள், பராமரிப்பாளர்கள், வல்லுநர்களுடன் உரையாடல்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது ரேடியோ ஊடான்ன்றது மாற்றுத்திறனாளிகளால பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களோட மேம்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க அனுபவத்தையும் யோசனைகளும் பகிர்ந்து கொள்ள ஒரு தளத்தை வழங்கியிருக்காங்க. நான் தஞ்சாவூர்ல ஒரு பிளே ஸ்கூல் நடத்தி வருகிறேன். இந்த ஸ்பெக்ட்ரம் ஆட்டிசம் குழுல நான் ஒரு உறுப்பினர். இந்த நிகழ்ச்சிக்கான உங்களுடைய ஹோஸ்ட். இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஃபார் நான் ஸ்பீக்கிங் சில்ட்ரன் என்ற தலைப்புல பத்தி பேச வந்திருக்காங்க திருமதி ஸ்ரீதேவி சிங்காரவேலன். சென்னையில வசிக்கிறாங்க ஸ்ரீதேவி. அவங்க சஹானாவோட அம்மா. ஸ்ரீதேவி MBA பட்டதாரி மற்றும் பயிற்சி பெற்ற பாடகி. அவர் ஒரு இல்லத்தரசி மற்றும் தொழில் முனைவோர். அவர் பயிற்சி பெற்ற மாண்டிசரி பிளே ஸ்கூல் ஆசிரியர். சஹானா அவங்களோட குழந்தை. அவங்க வளர்ச்சிக்காக ஆசிரியர் ஆனார். அவர் பிளே ஸ்கூல்ல நிறைய பணிபுரிஞ்சிருக்காங்க. அவங்க கணவர் சிங்காரவேலன் ஒரு வங்கியாளர் மற்றும் தேசிய செஸ் பிளேயர். வணக்கம். வணக்கம் உமையால். வணக்கம் உமையால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சஹானா பத்தி பேச போறோம். சஹானாக்கு எப்படி நீங்க தொடர்பு கொள்றதுக்கு கம்யூனிகேஷனுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்றத பத்தி பேச போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி அவளுக்கு அந்த அவ பேச முடியாதுன்னு சொன்னீங்க. அவ எப்படி கம்யூனிகேஷன் பண்றதுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க? ஒரு 3 வயசா இருக்கும் போதுதான் அவளுக்கு தெரப்பி நாங்க ஆரம்பிச்சோம். 2.5 வயசுல அவளை ஒரு பிளே ஸ்கூல்ல துபாய் வேர்ல்ட் நர்சரிங்கிற பிளே ஸ்கூல்ல சேர்த்திருந்தோம். ஏன்னா அங்க நாங்க துபாயில தான் இருந்தோம் சஹானா பிறந்தக்கு அப்புறம். அங்க 2.5 வயசுல அங்க சேர்த்த போது அவங்க கண்டுபிடிச்சாங்க அவளுக்கு ஸ்பெஷல், அவளால மத்தவங்க மாதிரி பேச முடியல, இல்ல கவன குறைவு இருக்குன்னு. அப்புறம் அங்கேருந்து இங்க தெரப்பி எல்லாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் முடிஞ்சு நாங்க அவளுக்கு தெரப்பி ஆரம்பிச்ச போது அதுக்கப்புறம் ஒரு 4.5 வயசு வாக்குல அவளுக்கு செல்ஃப் ஹிட்டிங், செல்ஃப் பைட்டிங், அதாவது தன்னைத்தானே கடித்தல், தன்னைத்தானே அடித்துக் கொள்வதல் ஆனா கொஞ்சம் பிஹேவியர் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவளோட எண்ணங்களை அவளால வெளிப்படுத்தி சொல்ல முடியல. அதனால அவங்களே அவங்க காயப்படுத்திக்கிட்டாங்க. ஆமா, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தது அவளுக்கு. அப்போ நான் அவளை கூட்டின்னு போற சென்டர்ல ஒரு மேடம் நிப்மேட்ல இருந்து தனபாண்டியன் சார் அண்ட் கிருஷ்ணமூர்த்தி சார்ங்கிற 2 பிஹேவியர் தெரபிஸ்ட் சச்சேதாங்கிற பாலவாக்கத்துல ஒரு சென்டர் தொடங்கியிருக்காங்க. அவங்க பிஹேவியர் வல்லுநர்கள். அவங்க கிட்ட சஹானாவை கூட்டின்னு போனீங்கன்னா அவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க கிட்ட போய் முதல்ல கிட்டதான் அவளோட பயிற்சி ஆரம்பிச்சுது. அப்புறம் அவர் அவர் வேற வேலைக்காக வெளிநாடு போட காரணம் கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட சஹானாவின் பயிற்சி தொடங்கித்து. கிருஷ்ணமூர்த்தி சார் தான் அவளோட இந்த பிஹேவியர்ஸ கட்டுப்படுத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாரு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தான் கண்டுபிடிச்சாரு இந்த மாதிரி சஹானாக்கு கொஞ்சம் உதவி செஞ்சா அவளால எழுத முடியும். அப்ப அந்த எழுத்துனால அவளோட மனக்குறைகள், விருப்பங்கள், வெறுப்புகள், சந்தோஷங்கள் அவளால பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு ஒரு இடம் இருக்கு, ஒரு வழி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சோ அவர் தான் மெயின் காரணம். அவர் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லி அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்து அவளோட ரிஸ்ட், அதாவது கையோட பகுதியை பிடிச்சு அணிக்கட்டு அதை பிடிச்சு உதவி செஞ்சா எழுதலாம்னு. அப்ப எழுத தொடங்கும் போது அந்த வார்த்தைகளின் கோர்வை கொஞ்சம் குறைவா இருந்தது. இப்ப பழகி வார்த்தையோட கோர்வைகள் நிறைய இருக்கு. சோ அவளோட எண்ணங்கள் நிறைய இருக்க காரணம் அவளோட எண்ணத்துக்கு ஏத்தவாறு நம்மள மாத்திக்கணும். அந்த அவ்வளவு ஃபாஸ்டா எழுத ஆரம்பிச்சது இங்கிலீஷ்ல எழுத ஆரம்பிச்சீங்களா, தமிழ்ல எழுத ஆரம்பிச்சீங்களா? எது அவளுக்கு ஈஸியா இருந்தது?
ஆக்சுவலி நாங்க வீட்ல தமிழ் தான் பேசுறோம். ஆனா ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷும் சொல்லி தராங்க. நம்ம தமிழ்ல கேள்வி கேட்டோம்னா அவளால இங்கிலீஷ்ல அது பதில் சொல்ல முடியும். சோ மொழி வந்து ஒரு பிரச்சனையாக அவளுக்கு இருந்த மாதிரி எனக்கு அது தெரியல. ஏன்னா நான் வந்து ஹிந்தி பாட்டும் கேட்பேன். அவளுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய பாடல்கள் வீட்டுல போட்டு கேட்போம் நாங்க எல்லாருமே. அதனால மொழி வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை. நீங்க எப்படி கேட்டாலும் அவளால பதில் சொல்ல முடியும். அது பிரச்சனையாக எனக்கு தெரியல. அதுதான் மெயினா சஹானாவோட இந்த கம்யூனிகேஷன், அதாவது எப்படி தன் உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு முறை வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லி கொடுத்ததுதான். அவங்கதான் சஹானாக்கு குரு. கண்டிப்பா கிருஷ்ணமூர்த்தி சார் தான் குரு. அவரை இன்னைக்கே ஏதாவது சந்தேகம் அப்படின்னா அவருக்கு ஒரு போன் பண்ணி கேட்டோம்னா அவர் வழி காட்டுவார். இப்படி கேளுங்க, அப்படி கேளுங்க, இப்படி சொல்லித்தாங்க, அப்படி சொல்லித்தாங்க அப்படின்னு. அதுதான் அவளை பத்தி சார் சொல்லி கொடுத்தது, நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். வேற அவர் தான் குரு. அவர் இல்லைன்னு இன்னைக்கு சஹானா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி அந்த இதனாலதான் நாங்க சஹானா கொஞ்சம் எழுத ஆரம்பிச்ச காரணம், இந்த வருஷம் வெளியிடப்பட்ட டாக்கிங் ஃபிங்கர்ஸ் வால்யூம் 2 அந்த புக்கோட ஒன் ஆஃப் தி கோ ஆத்தர்ஸ் சஹானா. சஹானா சிங்காரவேலன் வந்து ஒன் ஆஃப் தி கோ ஆத்தர்ஸ். போன வருஷம் இது வந்து வால்யூம் 1, இந்த வருஷம் வெளியிடு வால்யூம் 2. இப்படி அவ எழுதுறான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சு அந்த டீம்ல இருந்து பத்மாங்கிறவங்க என்ன கூப்பிட்டு அவளுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த புக் இந்த வருஷம் வெளியிட்டதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. அவனால இந்த மாதிரி ஃப்ளோல எழுத முடியும், ஒரு எழுத்தாளரா ஆக முடியும் அப்படின்றத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அந்த திறமையை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? முதல்ல சொல்ல போனோம்னா, நாங்க துபாயில 2.5 வயசுல அவ ஸ்கூல் சேர்த்த போது அவங்க வந்து ஸ்கூல்ல சொன்னாங்க இந்த மாதிரி அவ கூப்பிட்டா வரதில்ல, பண்றதில்ல. அப்ப கொஞ்சம் வார்த்தை சஹானா பேசி கொண்டுதான் இருந்தா. பேச்சு வந்து முதல்ல இருந்து சஹானாக்கு இல்லாம நினைச்சீங்களா? இல்ல, அப்படி நினைக்கவே இல்ல. ஏன்னா அவளுக்கு வந்து பாட்டுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே. ஏன்னா நான் பாடுவேன், அதனால பாட்டுனா உடனே வந்து டான்ஸ் ஆடி சந்தோஷப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசி கொண்டுதான் இருந்தா சஹானா. அப்ப அங்க இருந்த துபாயில இருந்த அந்த ஸ்கூலோட டாக்டர் வந்து அவளுக்கு ஆட்டிசம், அவளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப நெகட்டிவா பேசினாங்க. சரி, இவ்வளவு நெகட்டிவா இவங்க பேசுறாங்க, எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? அவ வந்து பிறந்தது சென்னையில தான். சோ நம்ம சென்னைக்கு அவளை கூட்டின்னு வந்து இங்க இருக்கிற பிறந்த இடத்துல இருக்கிற டாக்டர்ஸ் வேணா பாப்போமேங்கிற ஒரு நோக்கத்தோட தான் அங்கேருந்து நான் அவளை கூட்டிட்டு வந்தேன். அவங்க அப்பா அங்கதான் கண்டினியூ பண்ணாங்க வேலைய. நான் அவளுக்காக இங்க கிளம்பி வந்தேன். இங்க வந்தபோது ஃபேமிலி சப்போர்ட் வச்சு கண்டிப்பா அப்பா அவர் அங்க இருந்தாரு, எங்க அம்மா இங்க இருந்தாங்க சென்னையில. சோ அம்மாவோட தங்கி சங்கீதா மாது கிட்ட டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் நடந்தது. மர்ஃபுல போய் மோகன் காமேஸ்வரன் டாக்டர் கிட்ட ஹியரிங் டெஸ்ட் மத்த டெஸ்ட் எல்லாம் ஓடி ஸ்பீச் எல்லாம் பண்ணதுல அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க இங்கேயே இருந்து அவளுக்கு தெரப்பி கொடுங்க, அப்பதான் அவ நல்லா மேல்படி வருவான்னு. அப்போ 3 வயசா இருக்கும்போது தான் நான் கவனிச்சேன் அவளோட அந்த ரிக்ரெஷன் ஆச்சு. அவளுக்கு ரிக்ரெஷன்ங்கிறது வந்து நல்லா கொஞ்சம் வார்த்தை பேசாம போனாங்க. ஹேண்ட் பிளாப்பிங், ஸ்டிம்மிங், அந்த மாதிரி நிறைய பிஹேவியர்ஸ் கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சுது. அப்பதான் நான் கவனிச்சேன். அப்பல இருந்தா நாங்க ஆரம்பிச்சோம். அப்ப ரொம்ப ஹைப்பரா இருப்பல். சோ நிறைய கொடுக்க வேண்டியது, உடல் பயிற்சிக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்க வேண்டியது, நிறைய சென்டர்ஸ்க்கு போனோம், நிறைய விஷயங்களை எக்ஸ்போஷர் கொடுக்க ஆரம்பிச்சேன் அவளுக்கு. நிறைய வெளியில கூட்டின்னு போனேன், நிறைய தெரப்பி சென்டர்ஸ்க்கு போனோம், நிறைய இடங்களுக்கு போய் கடைசியா கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட வந்தோம். கடைசியில அவர் தான் அவளை கண்டுபிடிச்சு அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்லை. இப்ப எந்தெந்த இடத்துல அவங்க எழுதுறாங்க, எப்படி மேகசின் அந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க? ஆமா ஆக்சுவலி வந்து அவ கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சா. கோவிடுக்கு அப்புறம் தான் அவளோட எழுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சது. அப்போ அவ அந்த கையில இருக்க அந்த இதை பிடிச்சு எழுத காரணம், அப்போ நிறைய இடங்களுக்கு நான் இந்த மாதிரி அவ எழுதுறான்னு நிறைய இடங்கள்ல இங்க ஸ்கேன் குரூப்னு ஒண்ணு இருக்கு, அதுல கொடுக்க ஆரம்பிச்சேன். அது மூலமா தான் பத்மா ஜோதிங்கிறவங்க சஹானாவை டாக்கிங் ஃபிங்கர்ஸ்க்கு செலக்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு அப்புறம் அது மூலமா அந்த டாக்கிங் ஃபிங்கர்ஸோட குரூப் மூலமா அப்பப்போ என்னென்ன எழுத்து நடைபெற அந்த காம்படிஷன்ல சஹானாவை கலந்துக்க வைக்கிறேன். ஓகே, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, இப்போ வீட்டிலேயே இப்போ உதாரணத்துக்கு அவளுக்கு பசிக்கல, இல்ல அவளுக்கு என்ன வருத்தமா இருக்கு, என்ன மகிழ்ச்சியா இருக்கு, என்ன சோகமா இருக்கு, ஸ்கூல்ல என்ன நடந்தது, அது எல்லாமே அவளால அவளே அவளோட புக்கையும் பேனாவையும் எடுத்துன்னு வந்து எனக்கு எழுதி காமிக்க ஆரம்பிப்பா.
அப்போ இப்ப ஒரு எந்த உதவி கிளாஸ்ல படிக்கிறாங்க சஹானா? கிளாஸா அவ போகிறது இல்ல. ஏகதக்ஷா லேர்னிங் சென்டர்னு மந்தவெளியில இங்க இருக்கு. அங்க 1-to-1 அது வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் தான், அங்கதான் போயின்னு இருக்கா. இப்ப அவங்க அங்க வந்து ஆவாஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆவாஸ் ஆப்ல ட்ரைனிங் கொடுக்கறாங்க. சோ அந்த ஆப்லயும் கொஞ்சம் டைப் பண்றா, புக்லயும் எழுதுறா, ரெண்டுமே பண்றா. இது எல்லாமே என்னோட உதவியால செய்யறா. இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆனா தனித்துவமா பண்ணுவான்னு நான் நம்புறேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தைய இவ்வளவு தூரம் நீங்க முயற்சி எடுத்து அவங்கள வந்து தொடர்பு கொள்ள, கம்யூனிகேட் பண்ண நீங்க இது பண்ணிருக்கீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கு. ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருக்கு உங்களோட ஸ்டோரி. நீங்க இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, ஒரு சமூகமா நம்ம எப்படி ஒரு இன்க்ளூசிவ்னஸ் கொண்டு வர முடியும்? சமூகமா நம்ம யோசிக்கணும்னா முதல்ல குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த குழந்தைகளால தன்னோட உணர்வுகளை சொல்ல முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்பணும். ரெண்டாவது வந்து இப்ப இருக்கிற குழந்தைகள், கொஞ்சம் பாதிப்படைகிற குழந்தைகள் ஆகட்டும், புது பெற்றோர்கள் யார் இந்த மாதிரி குழந்தைகளை அசஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போறாங்களாகட்டும், அவங்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு வரணும். முதல்ல வந்து ஆமா ஆமா அந்த ஃபர்ஸ்ட் அந்த அக்செப்டன்ஸ் நிறைய பேர்கிட்ட இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் வருஷங்கள் ஆனா சரியா படும். இப்படிதான் நாங்களும் இருந்தோம். இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க என்ன கேட்டானே என்னால சொல்ல முடியும். இல்லங்க 2 நாள் நடக்காது, பல வருஷங்கள் ஆகும். சோ என்ன மாதிரி அவங்களும் அவ்வளவு வருஷங்கள் பொறுமையா காத்து இருக்கணும் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு. ஓவர் நைட்ல மேஜிக் ஆகாது. ஓவர் நைட்ல எந்த மேஜிக்கும் நடக்காது. இரண்டாவது, அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தெரப்பி சென்டருக்கு கூட்டின்னு போய் விட்டா போறோம் எல்லா மாற்றங்கள் நடக்கும். அப்படி கிடையாது. எப்பவுமே 2 கைகள் தட்டினாதான் ஓசை உண்டாகிற மாதிரி அப்பா அம்மாக்களும் முயற்சி செய்யணும், தெரப்பி சென்டரும் முயற்சி செய்யணும். அந்த குழந்தைக்கும் அந்த ஸ்பேஸ் தரணும். அந்த அளவு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகி இவ்வளவு முயற்சி, எக்ஸ்போஷர் எல்லாம் கொடுத்தாதான் அந்த குழந்தை கொஞ்சம் மேம்பட்டு வரும். அது எழுத்தாக இருக்கலாம், ஆவாஸ் ஆப்பாக இருக்கலாம், இல்ல வாயை திறந்து பேசுறதாகவும் இருக்கலாம். அந்த குழந்தை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்க ஸ்பீச் தெரப்பி ஆகட்டும், பயிற்சி ஆகட்டும் கொடுக்கறேன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வரலங்கிறது அதையே அந்த குழந்தைக்கு திணித்தாம ஆவாஸ் ஆப், ஆர்பிஎம் மெத்தட், பிளாஷ் கார்ட்ஸ், ரைட்டிங், பிக்சர் டு டாக், இந்த மாதிரி பல விதமான கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் இப்ப நிறைய வந்தாச்சு. நாங்க எங்க குழந்தைகளை ஆரம்பிச்ச காலத்தை விட இப்போ நிறைய வந்தாச்சு. நான் சொல்றது இந்த 10 வருஷத்துல நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. இந்த ரிசோர்சஸுமே வந்து இணையதளத்துல நிறைய இருக்கு. இப்போ இருக்கிற விழிப்புணர்வுகள் மக்களுக்கிடையே, நான் சொல்றது நார்மல் மக்களுக்கிடையே ஓரளவு இருக்கு. அதனால அப்பா அம்மாக்கள் வந்து முயற்சி செய்யுங்க, 2 பேரும் முயற்சி செய்யுங்க, குழந்தைக்கு பிரஷர் தராதீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற நார்மல் பேரண்ட்ஸ் வந்து தன் குழந்தைகளுக்கு இந்த பசங்களை மதிக்க சொல்லி கத்து கொடுக்கணும். முதலாவது வந்து மனிதனை மனிதனாக மதிக்கணும். அவர்களோட தனித்திறமையை அவர்களை உணர வைத்து அவர்களை மதிக்க தொடங்கினால்தான் இந்த சமூகம் வந்து நல்ல சமூகமாக உண்டாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இவர்கள் வந்து மாற்றமாக இருக்கலாம், ஆனால் சாதிக்க முடியாத அளவர்கள் கிடையாது. They can be different but they are no less. அதுதான் உண்மை. அவங்களுக்கும் தனித்திறமை. எத்தனை குழந்தைகள் ஸ்விம்மிங், சிங்கிங், டான்சிங், குக்கிங், அதுக்கப்புறம் வந்து இந்த அழகா வந்து இந்த ஃப்ளவர் மேக்கிங், சாலட் மேக்கிங், எவ்வளவு திறமை இருக்கு நம்ம கிட்ட. எல்லாமே பண்றாங்க. அதனால சாதிக்க முடியாதவர்கள் கிடையாது. அவர்களுக்கு அந்த டைம் தரணும். அந்த சாதிக்கிறதுக்கு அந்த டைம் கொடுத்தா கண்டிப்பா நாளைய சாதனையாளர்கள் பட்டியலில் இந்த குழந்தைகள் தான் இருப்பார்கள். உண்மையாக அவங்களை இண்டிபெண்டா எப்படி நம்ம இது பண்றது, இண்டிபெண்டா ஆக்குறது வந்து அதுவுமே ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து டைம் தரணும். எல்லாத்துக்குமே டைம் தரணும். நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு குளிக்க சொல்லி கொடுத்து நாளைக்கே அவங்க குளிச்சு எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நடக்காது. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு இந்த புரிதல் வரணும். நம்மள ஏன் அவங்க சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணணும், அந்த புரிதல் அந்த குழந்தைக்கு உண்டாகணும். நிறைய இடங்களுக்கு கூட்டின்னு போங்க. இப்ப சஹானாக்கு வந்து பீச் ரொம்ப பிடிக்கும், அதாவது கடற்கரை ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையா இருக்கும் போது தினமும் எங்களுக்கு பக்கத்துல இருந்தது பீச். நாங்க சென்னையில இருக்க காரணம் நாங்க அடையாறுல இருக்கோம், பக்கமா இருந்தது. அதுக்காக எல்லாரும் பீச்சு கூட்டுன்னு போக முடியாது, அது உண்மையான விஷயம். நீச்சல் குளங்கள் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணணும், கண்டிப்பா பண்ணு. நீச்சல் குளங்களுக்கு கூட்டின்னு போங்க. இந்த குழந்தைகள் அத்தனை பேருக்குமே சங்கீதம் ரொம்ப பிடிக்கும், இயற்கை ரொம்ப பிடிக்கும். நீச்சல் குளங்களான
நீர் ரொம்ப பிடிக்கும், வெட்ட வெளி ரொம்ப பிடிக்கும், காற்று, இயற்கையான விஷயங்கள் இந்த குழந்தைகள் அனைவருக்குமே பிடிக்கும். சோ அதனால இந்த குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைக்காமல் நிறைய இடங்களுக்கு கூட்டின்னு போங்க. நிறைய நீங்க அப்பதான் மத்தவங்களுக்கும் வந்து மத்தவங்க- accept பண்றவங்க tendency correct. வரும். மத்தவங்களும் இந்த குழந்தைகளை பார்த்து புரிஞ்சுப்பாங்க, குழந்தையும் இம்ப்ரூவ் ஆகும். இதான் எனக்கு தெரிஞ்சது. நாங்க சஹானாக்கு பண்ணதை நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி திருமதி ஸ்ரீதேவி. இன்று எங்களுக்கு இவ்வளவு தூரம் ஷேர் பண்ணி உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க ஜேர்னியை சஹானாவோட ஷேர் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப உங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்க டீமுக்கு நன்றி, எல்லாருக்குமே, ரேடியோ உடானுக்கு நன்றி, சிவாலி மேடம்க்கு நன்றி, உமையாளுக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி. என்ன இந்த மாதிரி நிறைய பேர் முன் வந்து சொன்னாதான் மக்களுக்கிடையே விழிப்புணர்வு உண்டாகும். இந்த மாதிரி குழந்தைகள் பத்தி ஆகட்டும், எல்லார் பத்தி, உங்களோட டீம் பத்தி ஆகட்டும், விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் ஒன்றாக நினையுங்கள். யாரும் இங்கே தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது, எல்லாரும் சரிசமம் இந்த உலகத்தில். அதான் என்னோட கருத்து இந்த இது மூலமா. ரொம்ப நன்றி. ரேடியோ உடானுடன் இணைந்து எங்கள் உரையாடலை கேட்டதற்கு நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஐ ஓபனராக இருந்திருக்கும் என்றும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்றும் நம்புகிறோம். All of you, we request you to take the pledge. I take the pledge to be inclusive and accept the unique. நான் அனைவரையும் உள்ளேற்று அவர்களின் தனித்தன்மையை ஏற்றும் நடப்பேன் என்று உறுதி ஏற்கிறேன். இந்த பிளட்ஜை எடுத்து எங்களுக்கு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. நன்றி. हेलो, मैं हूँ दानिश महाजन। Hi, I am Divya Sharma. Hello, this is Minal Singh. Hi, this is RJ Naresh. नमस्कार, मैं हूँ पुनीत सोनी। हम आ रहे हैं गुड़गांव में रेडियो रन कन्वेंशन और उड़ान आइडल के ग्रैंड फिनाले के लिए हमें रहेगा आपका इंतजार। और आज ही रजिस्टर करें www.radiodan.com पर।